சோதனையாக இருக்கிறதா, கஷ்டமாக இருக்கிறதா, கவலைப்படாதீங்க. அல்லாஹ் என்னை மட்டுமே சோதிக்கிறான் என்பதாக நினைக்காதீர்கள். மாறாக அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களை மட்டும்தான் அல்லாஹ் சோதிப்பான். சுப்ஹானல்லாஹ். மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு என்பதாக ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களை எல்லாம் சோதித்து பார்ப்பேன். எனக்கு பிடிச்ச அடியான் இவனை நான் கொஞ்சம் சோதித்து பார்க்குறேன். இந்த சோதனையில், இந்த பரீட்சையில் என்னுடைய இந்த அடியான் பாஸ் ஆகிறானா இல்லையா என்பதை அல்லாஹ் பார்ப்பான். நிச்சயமாக நாம் சோதனையின் போது சப்ராக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே தொழுகையின் மூலமாக, பொறுமையின் மூலமாக என்னிடத்தில் உதவி தேடுங்க என்று அல்லாஹ் சொல்றான் இல்லையா. அப்போ நிச்சயமாக கஷ்டம் வந்துருச்சு, சோதனை வந்துருச்சு சொன்னால் தொழுகையின் மூலியமாகவும் நாம் சபரின் மூலியமாகவும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக வரும். நிச்சயமாக நல்ல நேரம் நமக்கும் வரும் என்ற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.